எங்கடா இருக்க? லொகேஷன் பார்க்க போறோம்னு சொன்னனே இல்லையா? சீக்கிரம் வா. அப்போ நான் வரேன். வாங்க மாப்ள. ரோஹி, என்ன இது மாப்ள கிளம்புற நேரத்துல மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு சந்தோஷமா அனுப்பி வையி. அது இல்லம்மா, வந்த உடனே கிளம்புறேங்கிறாரு. இவர் அனுப்ப எனக்கு மனசே இல்ல. இங்க பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்ள உன் கூட தானே இருக்க போறாரு. மாப்ள, நீங்க எப்ப திரும்பி வருவீங்க? கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி வர பிளான் தான். ஏதாவது தேவை இருந்தா சொல்லுங்க, தானே உடனே வந்துடுறேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வாங்க. ரோகி உங்களையே நினைச்சிட்டு இருப்பா. மாப்ள, போயிட்டு பத்திரமா வந்துருங்க. இல்ல, போயிட்டு சீக்கிரமா வந்துருங்கன்னு சொன்னேன். நீங்க சரி வரேன். வாங்க. இல்ல, நான் போய்க்கிறேன். வாசல் வரைக்கும் வரேனே. வரட்டும் மாப்ள, கூட்டிட்டு போங்க. கை எப்படி காட்டின? அது பழக்க தோஷம். போயிட்டு வாங்கன்னு சொல்றது கூட கை இப்படிதான் வந்துட்டு போகுது. அந்த 2 விரல அப்படியே எடுத்துடலாமா? இல்ல வேண்டாம், நான் இனிமே இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். மொழியும் ஆளையும் பாரு. உனக்காக நான் வெயிட் பண்ணணுமா? சரிக்கா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அடுத்த வாட்டி இப்படி லேட் ஆச்சு உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன், பாத்துக்கோ. இன்னும் வேலையே ஆரம்பிக்கலக்கா. நானே சம்பளம் இல்லாம தானே வேலை பாக்குறேன். அதுக்கு போய் தூக்குவன்றீங்க. இந்த பேச்சு கூட குறைச்சல. ஏய், ஏட்ட கூப்பிடுறதுக்கு எவ்வளவு நேரமா? என்னடி ஆச்சு? எதுக்கு அந்த போட்டோ புடுங்க சொன்ன? பாட்டி, உன் பேராண்டி சினிமால நடிக்கிறவங்கள தானே அம்மா அப்பான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கான். அவங்க போட்டோ தான் அந்த போட்டோஸ்ல இருந்துச்சு. அத ஆண்டி பாத்துருவாங்கன்னு தான் உங்களை புடுங்கி கொடுக்க சொன்னேன். இவ்வளவு பெரிய அணுகுண்டாடி அதுக்குள்ள இருந்துச்சு. நான் அது தெரியாம குத்து மதிப்பாதான் புடுங்கினேன். நல்ல வேலைடி, ரங்கநாயகி மட்டும் அதை பார்த்திருந்தா பேயாட்டம் ஆடி இருப்பா. இரு வரேன். இந்த இடத்துல லைட்டிங் நல்லா இருக்கு. சரிங்க. கொளுத்தங்கரை நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா. இங்க ஒரு மாண்டேஜ் எடுத்துக்கலாம். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. ஈவினிங் இந்த இடத்துக்கு ஒரு பேக் லைட் கிடைக்கும், அப்ப எடுத்துக்கலாம். பாலு நோட் பண்ணி. சரிக்கா. அக்காவா? எத்தனை தடவை சொல்லிருக்க அக்காவை கூப்பிட கூடாதுன்னு? இன்னொரு தடவை அடிச்சிடுவேன் பாத்துக்க. அங்க வா. என்ன? நீங்க எங்க இருக்கீங்க? நான் எங்கேயோ இருக்கேன். என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல, நான் உங்களை தேடிதான் வந்துட்டு இருக்கேன். நான் தான் எனக்கு துணையா யாரும் வர வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டல, அப்புறம் ஏன் என்ன தேடி வரீங்க? நான் ஒன்னும் துணைக்கு வரல பாட்டி. உனக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நுங்கு ஜூஸ் கொடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க. அதை கொடுத்துட்டு வரதுக்கு தான் வரேன். ஓ அப்படியா? அம்மா எங்க இருக்கீங்க? நாங்க குளத்து மேடு கிட்ட இருக்கோம். ஓ சரி, ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன், அங்கேயே இருங்க. சீக்கிரம் வா. ஐயோ, ஏய் ஆராதனா, ஏய் அந்த விக்ரம் ரேவதி கிட்ட காதல சொல்றத இந்த இடத்துல ஷூட் பண்ணலாம், என்ன சொல்ற? பூவெல்லாம் பூத்து குலுங்குற மாதிரி சூப்பரான இடம் இருந்தா நல்லா இருக்காது? நீ சொல்றதுலயே ஒரு பாயிண்ட் இருக்கு. காதல் உணர்வு அவங்களுக்கு இடையில பூத்து குலுங்குறதுன்னு சிம்பாலிக்கா சொல்ற மாதிரி இருக்கும். அதான்க்கா. அப்படி ஒரு இடத்தையே பாப்போம். அங்க எதுக்கு போனீங்க? இங்க வாங்க. ஆராதனா இங்க வா. கேக்கல. அங்க நிக்காத. இங்க வா. ஒண்ணும் கேக்கல. இங்க வா. ஐயோ, இங்க வா. புரியலடி. ஐயோ, வா இங்க. வா. வாடி. இங்கெல்லாம் வரக்கூடாது. எதுக்கு இங்க வந்த? ஏன் வரக்கூடாது? ஐயோ, இது எங்க வயல் இல்ல, இங்கெல்லாம் வரக்கூடாது. உங்க வயல் இல்லன்னா என்ன? நம்ம லொகேஷன் பார்க்க தானே வந்திருக்கோம். ஐயோ, இது எங்க குடும்பத்துக்கு வேண்டாதவங்க வயல், இங்கெல்லாம் வரக்கூடாது. வேண்டாதவங்கன்னா? ஐயோ, அதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்க முடியாது. முதல்ல வா. ஏய், உனக்கு அறிவில்லையா? இதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க கூடாது. ஏய், வாங்க 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 போயிடலாம். இந்த வயல்காரங்க வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவங்க எங்களுக்கு எதிரி எங்க குடும்பம். சீக்கிரம் வா, சீக்கிரம்.
ஏ முரளி, என்னடா நம்ம வயலுக்குள்ள புது விருந்தாளிகளா வந்திருக்காங்க போல இருக்கு. ஆமாப்பா, அலையா விருந்தாளியா வந்திருக்காங்களே. 3 பேத்தையும் கூட்டிட்டு போய் நல்லா விருந்து வச்சிடலாமா? சப்பாத்தி கல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கல, அதை வச்சு விருந்து வச்சிருவோம். ஏய், எங்க வந்துட்டு எங்க போயிட்டு இருக்கிறீங்க? ஊர்ல பெரிய குடும்பம்னா இந்த ஊரையே என்ன பட்டா போட்டு கொடுத்துருக்கா உங்களுக்கு? இது எங்க வயலு, இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தெரியாம லொகேஷன் பார்க்க வந்துட்டாங்க, அதான் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. தெரியாம வந்துட்டா அதுக்காக உங்களை விட்டுற முடியுமா? எத்தனை பயிரெல்லாம் மிதிச்சு நாசம் பண்ணிருப்பீங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு போங்க. செடி பயிரெல்லாம் மிதிக்கிற அளவுக்குலாம் நாங்க முட்டாள் இல்ல. எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க மிதிக்கலன்னு? சிதம்பரம் பேத்தி தானே நீ? ஊரை கெடுக்கிறது, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறதுலாம் உங்க வழக்கம் தானே? இந்த பாரு, நான் சொல்றேன், நீங்க மிதிச்சு அழிக்கதான் செஞ்சிருக்கீங்க. நீங்க பாத்தீங்களா நாங்க மிதிச்சுதான் அழிச்சுதா? நீ பயிருங்களை மிதிச்சு அழிச்சா பிரச்சனைன்னு சொல்லி உன் ஃப்ரெண்டுகளை விட்டு மிதிக்க சொல்லிருப்ப. ஹலோ, மரியாதையா பேசு. யாரையும் நாங்க அழிக்கவோ இல்ல, அப்படிப்பட்ட புத்தி எங்களுக்கு இல்ல. அவங்க தெரியாம வந்துட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஏதாவது வேணும்னா என் அண்ணன் கிட்ட வந்து பேச. ஏய், வாடி போலாம். இல்லங்க, அத்து மீறி வரம்பு மீறி என் வயலுக்குள்ள வந்தது நீங்க. இங்க என்னத்தை அழிக்கிறதுக்காக உன் அண்ணன் உன்னை அனுப்புனா நீ என்னத்தை அழிச்சேன்னு எனக்கு தெரியாது. அப்படிலாம் உன்னை சும்மாலாம் அனுப்ப முடியாது. சும்மா அனுப்ப முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏடா மௌன, சிதம்பரம் குடும்பத்தோட கடைசி மீன் ரொம்ப துள்ளுது, ஏதாவது ஒரு நல்ல தண்டனையை கொடுத்துவேன். சிதம்பரம் வீட்டு ஆம்பளைங்கன்னா தண்டனையை வேற மாதிரி கொடுக்கலாம்பா. பொண்ணுங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க கூடாது. சொல்லப்போனா தண்டனையே கொடுக்க கூடாது. புரியலையே. ஒரு சின்ன அபராதம் மட்டும் போட்டு அனுப்பிடுவோம் இல்ல? இது அபராதமா? என்னடா சொல்ற, ஒன்னும் புரியலையே. 2 பேரும் இந்த மச்சான் கண்ணத்துல ஆளுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போட்டோம்.